பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம், எல்லாம் நஷ்டப்பட்டு இருக்கலாம். யோபுவுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் அவனுடைய 10 பிள்ளைகளை இழந்தான். சாத்தான் விட்டு வைக்கவில்லை. அவனுடைய மிருக ஜீவன்கள், யோபுவுடைய ஐஸ்வர்யம், சம்பத்துகள் எல்லாம் ஒரே நாளில் அழிக்கப்பட்டது. அந்த வேளையிலும் கூட யோபு சொல்வது என்ன தெரியுமா? நான் நிர்வாணியாய் விடத்திற்கு வந்தேன், நிர்வாணியாய் நான் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோபுவை போல ஒருவேளை எல்லாம் இழந்து நிற்கலாம். யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கென்று செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. மனுஷரால் கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, நீங்க இழந்ததையெல்லாம் அவர் திரும்ப தருவார். மனுஷரால் எதெல்லாம் கூடாதோ தேவனால் கூடும். யோபுவுக்கு எல்லாவற்றையும் அவர் திரும்ப தந்தார். அவரை ஒருவராலும் மனம் மாற வைக்க முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் உங்களுக்கு அவர் செய்வார். தேவன் சகலத்தையும் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார்.